ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தான் கட் பண்ண போகிறோம். இதோட கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 12.5 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாட் நெக்கை வரைஞ்சி தான் இதில் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். உள்ளடங்கி ஒரு ரவுண்டு போட்டு வெளியில் பார்த்திங்கன்னா அவுட்லைனில் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி அதே லைனே நம்ம போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பகுதி நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும் பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் நெக்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாட் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டரில் மார்க் பண்ணிய இடத்த இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பகுதி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். மேலே வெட்டின பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டுடலாம் 2 சைடுமே. அப்போ தான் நம்மளுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த பகுதியை கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியுமே நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். இது 3 பீஸையுமே தனியாக அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாக் பீஸை எடுத்து பாருங்கள், உள் லைன் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் நம்ம எதுக்காக வரைகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை ஒட்டியே கேன்வாஸ் பகுதி கரெக்டாக வைக்கிறதுக்காக தான், சேஃப்டிக்காக தான் இந்த லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம தைக்கும் பொழுது கேன்வாஸ் நழுவுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கனங்கன பின் குத்திட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு பின் மட்டும்தான் குத்திருக்கேன். இப்போ உள் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது கேன்வாஸ் அந்த சைடோ இந்த சைடோ நகன்றாமல் பொறுமையாக அந்த கோட்டை ஒட்டியே நம்ம வச்சு தைக்கணும். ஒரு நூல் கேப்பில் பொறுமையாகவே நம்ம தைச்சு வரணும். சில சமயம் அயன் பண்ணோம் அப்படின்னா துணியில் அந்த கேன்வாஸ் ஒட்டாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தடையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நூல் பீஸரை கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவுட்லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம அயன் பண்ணுறதை காட்டிலையுமே இந்த மாதிரி தைக்கிற மெத்தடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அயன் பண்ண பொழுது சில சமயம் நம்மளுக்கு அயன் பண்ண தெரியலை அப்படின்னா துணி டேமேஜ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நூல் பீஸரை நம்ம கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் இது போல் விரித்து வச்சுக்கலாம் பாருங்கள். மேல் பகுதி நல்ல பக்கமாக வச்சுட்டு இந்த நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். உள் லைன் பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே தான் நம்ம தைக்க போகிறோம். அவுட்லைன் தைக்கக்கூடாது. கரெக்டாக பாருங்கள், உள் லைன் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம அழகாக பொறுமையாக போட்டுக்கலாம்.
2 துணியுமே நழுவிராமல் கரெக்டாக சேமாக வச்சுட்டா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே அந்த ஃபஸ்ட்டு தையல் மட்டும் நம்ம தைச்சாலே போதுமானது. 2வது தையல் தைக்கக்கூடாது. ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு நம்ம தைச்சிக்கலாம். நூல் பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பிசுரை கட் பண்ணணும் அப்படின்னா கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய பிசுரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை பாருங்கள், உள் பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து விட்டுட்டு நல்ல பக்கமாக இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நல்ல பக்கம் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்ல பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக நம்மளுக்கு மேட்சாக இருக்கணும். அதே சமயம் இந்த படிமான தையல் போடும் பொழுது தையல் நேராக வரணும். அப்படியே கோணல் மானல்மாக வராமல் வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக நேராகவே நம்ம தைச்சிக்கலாம். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் சைஸ்லேயும் தைக்கக்கூடாது, பெரிய சைஸ்லேயும் தைக்கக்கூடாது. பொடி தையலாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கீழே நம்ம பட்டி தச்சு டாட் பிடிச்சி அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி இது போல் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கேன்வாஸை இது போல் கரெக்டாக நம்ம வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டிய பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அவுட்லைன் வரைஞ்சிட்டு சைடில் மட்டும் நம்ம வந்து இணைக்க போகிறோம். மேலே அதே அளவே வச்சுட்டு சைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சு கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மாறாமல் ஈஸியாகவே இருக்கும். சைடில் எக்ஸ்ட்ரா போட்டதை நம்ம எக்ஸ்ட்ரான்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழப்பமும் வராது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது தைக்கிறதுக்கு. இதை பின்பக்கமாக திருப்பி இதோட அச்சை நம்ம அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த சைடுமே கீழே பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பகுதின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திட்டு இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன்லாம் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நம்ம அடையாளப்படுத்திட்டோம். இப்போ இதுக்கு நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிடலாம். லைனிங் கிளாத்தில் தைக்கும் பொழுது பாருங்கள், அவுட்லைன் ஒரு நூல் கேப்பில் இது போல் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தைச்சதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் நம்ம தைக்கவே ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே நீங்களுமே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மெயின் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய துணியை வந்து இது போல் எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸ் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், அந்த மேல் பகுதி அந்த எக்ஸ்ட்ரான்னு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம தையல் போடக்கூடாது. மேல் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கணும். கீழ் ரவுண்டாக அப்படியே ஓப்பனாகவே விட்டுறணும். அது வந்து திருப்புற பகுதி. ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் மேல் ரவுண்டுக்கு மட்டும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே அதே ரவுண்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே பாருங்கள், அதே மாதிரி மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ அந்த 1/2 இன்ச்சு பிசுற ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லா பாருங்க. அந்த 1/2 இன்ச் கேப்லயே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம குட்டி குட்டியா தையல்ல படாம கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமா அழகா நீட்டா திருப்பிக்கலாம். இப்போ நல்ல பக்கமா பாருங்க, நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும்பொழுது அடியில இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையா ஓரத்திலே போட்டுக்கலாம். இப்போ இதை கெட்ட பக்கமா திருப்பி கீழே 2 துணியுமே சேர்த்து வச்சு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சைடுமே நம்ம வந்து தைக்க போகிறோம். இதை இப்போ பாருங்க, நம்ம வந்து நல்ல பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக பாருங்கள், ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை கெட்ட பக்கமாக திருப்பி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் இருந்தது அப்படின்னா இந்த பிசுறு பகுதியெல்லாம் நம்ம ஓவர்லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்ம இணைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நம்ம லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். லேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் லேஸை அந்த படிமான தையல் போட்ட இடத்துல நம்ம அழகாக அந்த ஒட்டியே தச்சிடலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலர் எடுக்கக்கூடாது. லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு லைன் வந்து தச்சு முடிச்சிட்டோம். 2வது லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு 2வது லைன் நம்ம தச்சுக்கலாம். லைன் நேராக வரலை அப்படின்னா நம்ம டேப்பை எடுத்தால் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு கூட அந்த லைன் மேலே லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு லேஸை கவர் பண்ணி நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடுமே நம்ம அதே மாதிரியே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுட்டோம். நூல் பீஸரு எல்லாமே கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக சென்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம எவ்வளோ அகலம் வேண்டுமானாலும் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்ச்சு மட்டும்தான் சென்ட்ரு பகுதியில் கேப் விடுறேன் பாருங்கள். நம்ம வந்து அகலம் வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கேப் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், உள்பக்கம் இணைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே வந்து நான் விட்டுட்டு இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி 2 பீஸையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸ்க்கு மட்டும் பாருங்கள், கெட்டி தையல் ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் தைக்கணும். தனியாக வந்து தையல் வரக்கூடாது. ஓகேங்களா? ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தையல் போட்டாலே போதுமானது. 2 3 தையல்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா பொடி தையல்னால் நம்மளுக்கு தையல் பிரியவே செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கரெக்டாக பாருங்கள், அந்த சைடு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே வைக்கணும். இப்போ ஒரு முறை இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைடும் அந்த சைடும் அகலம் 1.25 இருக்குது லேஸ்லேருந்து. இந்த சைடுமே அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம்.
கரெக்டாக தைக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல இணைக்கும் பொழுது கழுத்தை அகலமாக வச்சு இணைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து பகுதி பப்பரப்பான்னு இருக்கும், ஒரு சேஃப் தெரியாது. நம்ம வெட்டும் போது எந்த மாதிரி அந்த பானைக்கு வந்து ஒரு சேஃபில் நம்ம கட் பண்ணமோ அதே சேஃப் தான் தைச்சதுக்கு அப்புறமே நம்மளுக்கு கிடைக்கணும். கழுத்து வந்து அகண்டெல்லாம் போயிடக்கூடாது. இப்போ இந்த கழுத்தோட அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைச்சிக்கலாம். லேஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு வேறு கலர்லாம் போர் அடிக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலை வந்து எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு குட்டி டிசைனாக இருந்தாலும் சரி, பெரிய டிசைனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நூல் மாற்றி மாற்றி தைச்சாதான் அந்த நெக்கோட டிசைன் நம்மளுக்கு வந்து பக்காவான ஃபினிஷிங்கில் அழகாக நீட்டாகவே இருக்கும். நூல் கரெக்டாக மேய்ச்சா போட்டு பழகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு லைன் தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் கண்டிப்பாக போடணும். எல்லா லேஸுக்குமே டபுள் தையல் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுறணும். இப்போ நம்ம தைக்கக்கூடிய லேஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் தான் நம்ம வந்து எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சென்ட்ரு பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். மேல் லைன் அப்படியே நம்ம வந்து லைன் போட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். மேலே எப்போதுமே நம்ம அதே அளவு தான் குறிச்சிடணும். சைடில் கீழே மட்டும் தையல் வர்றனால எக்ஸ்ட்ரா பாருங்கள் 1.25 இன்ச் 1.25 இன்ச்சு கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து நம்ம 3 பீஸில் 2 பீஸ் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இது சென்டரில் இருக்கக்கூடிய 3ஆவது பீஸ். ஓகேங்களா? இந்த பீஸுக்குமே நம்ம லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணி தைக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தை எடுத்துட்டு இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஒரு நூல் கேப்பில் இப்போ பாருங்கள், கரெக்டாக கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மெயின் கிளாத்தை நம்ம வந்து வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்து மேலே மட்டும் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துட்டா அந்த அவுட்லைன் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சு பிசுறுலேயே இந்த மீதி இருக்கக்கூடிய துணியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் பிசுரை கையோடைய கட் பண்ணி எடுத்துட்டு இதோட சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல குட்டியாக நம்ம சாக்லேட் டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு அகலத்தில் துணி எடுத்து இந்த மாதிரி 2ஆக தச்சு இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை இது போல் குறுக்க மடித்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம் பாருங்கள். குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து ஒரு 4-5 முறை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம வந்து அந்த லைன் மேலேயே சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சு தச்சுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம்.
நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன மாதிரி அந்த சென்டரில் டபுள் பீஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ரைட்டு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி. அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் அகலமும் விட்டுக்கலாம், 2 இன்ச் அகலமும் விட்டுட்டு நம்ம வந்து இணைச்சிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் அகலம் விட்டனால இந்த சாக்லேட் டிசைன் நம்மளுக்கு குட்டியாக தான் கிடைக்கும். இந்த சாக்லேட் டிசைன் நல்லா அகலமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலத்தில் விட்டுட்டு நம்ம சைடில் இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம வந்து சென்டர் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த பகுதியை நம்ம இணைக்கும் பொழுது அந்த லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லேஸ் மேலே தான் தையல் போட போகிறோம். அதனால லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கோல்டு கலர் நூலை எடுத்து 2 சைடுமே கெட்டி தையல் போட்டு இணைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.